Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 5 minutes இருந்தால் போதும், சூப்பராக டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி நல்லா டேஸ்டியான தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சாதம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் சேர்ந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம், கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ஒன்று, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு கட்டு கருவேப்பிலை, தேவையான அளவு முந்திரி, இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காவை இந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வடித்து ஆற வச்சுருக்க 1/2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன். சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொரிச்ச அப்பளத்தை நல்லா உடைச்சி உதுத்து விட்டுடலாம். நான் ஒரு 2 அப்பளம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.